ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக சென்னையில் அங்கங்கே வந்து ஒரு சில இடத்துல மின்சாரம் பழுது காரணமாக, ஏன்னா நிறைய இடத்துல ஃபியூஸ் ஆஃப் இல்ல வேறு சில வயர்கள் கட்டாறதுனால ஒரு சில காரணங்களால அங்கங்க மின்தடை ஏற்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு சில இடத்துல ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கிட்டு போறதை பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல ரிப்பீட்டடா வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டிப்பா வந்து போர்க்கால அடிப்படையில் ஒரு போர்க்கால அடிப்படையில் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு செஞ்சு, ஏன்னா முதல்வரும் இதுக்கு நிறைய அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று வந்து மொத்தம் 125 வாகனங்கள், அதாவது ரோந்து பணியில மட்டும் 125 வாகனங்கள் சென்னை முழுவதும் அனைத்து ஜோன்கள்லயும் அனைத்து ஏரியாக்கள்லயும் 125 வாகனங்கள் அதாவது அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாகனத்திலையும் குறைந்தபட்சம் 4 பேர்கள், அதாவது இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற இப்ப கேங்மேன் எல்லாம், அதாவது அந்த உடனடியாக அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்யும் பணியில் 4 பேர் இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக 500 பேர்கள் புதிதாக இந்த பணிகளுக்காக ஈடுபட்டு போட்டார். நைட் இரவு முழுவதும் ரோந்து பணியில் இருப்பாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் என்ஃபியூஸ் ஆஃப்க்கு என்ன பண்றது, ஒவ்வொரு அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் செய்யப்பட்டு அதுவும் எல்லாமே அவங்களோட கூடவே கொடுத்து அனுப்பப்பட்டுள்ளது. சென்னைக்கான அட்டென்ஷன் நல்லாவே இப்ப கொடுக்குறோம். ஆனா டெல்டா மாவட்டங்கள்ல இன்னும் குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் கிடைக்காத நிலையில தொடர்ந்து பம்பு செட்டுகள்ல தண்ணீர் வராம மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறாங்க. 20 முறைக்கு மேல ஒரு நாளைக்கு மின்வெட்டு நடக்கிறதா விவசாயிகள் வேதனையை பதிவு செய்யறாங்க. இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இடத்துல அவுட்டேஜஸ் இருக்கு, மின்வெட்டு எங்க இருக்கு, எங்க எதனால வந்திருக்கு, எதனால அந்த பிரச்சனை இருக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஓவரால் நம்மளுடைய காலையில் நம்ம வந்து இப்ப நேற்று எவ்வளவு இடத்துல நம்ம வந்து எவ்வளவு நேரத்தில் மின்சாரம் பிரச்சனையாச்சு, எந்தெந்த ஏரியால எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். பொதுவாக எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல. முந்தானேத்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 18 இடத்துல மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும், சென்னையில 4 இடத்துல, அதுல பெரம்பூர் உட்பட நம்ம சொன்ன இடத்துல. சோ இது மாதிரி நீங்க வந்து பொதுவாக சொல்லாமல் எவ்வளவு இடத்துல நம்ம வந்து ஓவரால் அவுட்டேஜஸ் இனி ஒவ்வொரு நாளும் பப்ளிஷ் பண்ணிட்டு வருது. இன்னைக்கு காலையில வந்து எந்தெந்த இடத்துல ஓவரால் அவுட்டேஜஸ் இருந்துச்சோ அந்த அவுட்டேஜஸ் டீடைல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொரு நாள் இதே மாதிரியாக நம்ம வந்து நம்மளுடைய மின்னகம் வழியாக நம்மளுடைய சோசியல் மீடியால முதல் நாள்ல எவ்வளவு அவுட்டேஜஸ் இருந்துச்சு, எந்தெந்த இடத்துல எதனால அவுட்டேஜஸ் ஆச்சுன்ற சொல்லி, ஏன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படையாக இதை நம்ம பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா பொதுவாக எல்லாரும் எல்லா இடத்துலயும் மின்தடை அப்படின்றத விட எங்கெங்க ஆச்சு எதனால ஆச்சுன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணணும்ன்ற கட்டாயத்தில் நம்ம நேற்று 2 நாளாக இது பண்ணிட்டு வரோம். நாளைக்கும் வந்து இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம நாளைக்கும் நம்ம அதை பப்ளிஷ் பண்ணுவோம். விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வராம இருக்க நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். இல்ல, எந்தெந்த இடத்துல நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க பொதுவா சொல்ல வேண்டாம், எங்கதான் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கான என்ன பிரச்சனை நான் பார்த்தேன். பிறகு தொடர்ந்து இந்த சம்பவம் தான் பெரிய பூதாகரமா இருக்கு. வேற யாரும் தனிப்பட்ட நபர்களுடைய தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நம்ம வந்து எதுவும் நம்ம வந்து போராட்டத்தை தூண்டுறதா சொல்லிருந்தீங்க. அது எந்த அரசியல் கட்சின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா என்னன்னா எங்கேயுமே வந்து நம்ம அவர்களை மத்தவங்களை என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் யார் யார் எப்படி செய்வாங்க, ஒரு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்வாங்க, இவரெல்லாம் எந்த எல்லைக்கும் போவார்கள், அதெல்லாம் தாண்டி நாம தயாரா இருக்கணும். அதற்கான தயாரிப்பு பணிகளை தான் நாங்கள் ஈடுபட்டு வரோம். நாங்கள் அவர்களை சொல்லியோ இவர்களை சொல்லியோ நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது பொதுமக்களுக்கும் தெரியும். பட் அதெல்லாம் முறியடித்து சிறப்பாக மக்களுக்கு தேவையானவற்றை செய்யறதுக்கு தான் நாங்களும் தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இவ்வளவு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. அவங்களுடைய தோல்வியில் அவங்க என்ன செய்வாங்களோ அவங்க அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அது கண்டிப்பா மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அதற்கான தயாரிப்பு பணிகளை நம்ம ஈடுபட்டு வருவோம். காலப்போக்கில் இதெல்லாம் தானாக மறையும். அப்படியே ஏதாவது சமூக விரோத பிடிபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அரசு கேபிள்ல 3 தொலைக்காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, கண்டிப்பா அதுல அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுல வந்து அங்க உள்ள டெக்னிக்கல் இஷ்யூல நடந்திருக்கு. நாங்க கடுமையாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. அரசுக்கும் அரசுலயும் இல்ல அரசு சார்ந்த அமைச்சகத்திலயும் எந்த தொடர்பும் கிடையாது. கடந்த 3 நாட்களாக அதுல யார் யார் தவறு செய்தாலும் ஏன் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு சில தனிநபர்கள் அவர்களுடைய டெக்னிக்கல் ஃபால்ட் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். எந்த விதத்திலையும் அரசுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை.